மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டதாரி ஆசிரியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என கூறி தற்போது பட்டதாரி ஆசிரியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர் அடையாள அட்டையை வீசி எறிந்தும் கண்ணில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டும் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். பட்டதாரி ஆசிரியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கின்றனர்? இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும் என விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த முதல் அந்த அறிவித்தது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 19,200 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்தார். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு பட்டதாரி ஆசிரியர் கூட பள்ளிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் நியமிக்கப்படவில்லை. இதன் காரணமாக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலை இல்லாமல் இருந்து வருகின்றனர். இதனையொட்டி பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துல ஏராளமான பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் ஒப்பாரி வைத்தும் அதே போல வாக்காளர் அடையாள அட்டையை வீசி எறிந்தும் தங்களது நூதன போராட்டத்தில் விளம்பர திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 108 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டால் உடனடியாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்தும் கடந்த 4.5 ஆண்டுகளாகியும் ஒரு ஆசிரியர் பணியிடம் கூட நியமனம் செய்யப்படவில்லை. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத விளம்பர திமுக அரசு இதுவரை ஆசிரியர்களை நியமிக்காததை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும். ஏற்கனவே அறிவித்த 19,200 ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். மேலும் காலியாக உள்ள அரசு பள்ளிகள்ல தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வினோத், அண்மை தகவலை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.